கடலைப்பருப்பு சட்னி செய்கிறதுக்கு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் கடலைப்பருப்பை நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் தக்காளியோட விலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஹோட்டல்லலாம் இந்த சட்னியை தான் அரைப்பாங்க. கடலைப்பருப்பை வறுத்து அரைக்கிறதுனால சட்னியோட வால்யூம் அதிகமாக கிடைக்கும். அதனால் வெங்காயம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சேர்த்தாலே போதும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வதக்கிட்டு காரத்துக்காக 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியான மிளகாய்ங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் அதிகமான மிளகாயாக இருந்தால் 2 அல்லது 3 போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து இந்த சட்னியோட சேர்த்துருங்க.